நம்ம மார்க்கெட்ல நம்பர்ஸ பார்க்கும்போது அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அந்த நம்பர்ஸ் சும்மா தானா வந்துடாது. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டாதான் இன்வெஸ்டிங்ல ஒரு கிளாரிட்டிக்கே வர முடியும். கரெக்ட். இப்ப இதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். நாம ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு நம்பரை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஒரு நம்பர் ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அந்த நம்பர் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னால இருக்கிற முழு ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சிக்க நாம இத 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். இது முடிஞ்சதும் அந்த நம்பர்ஸ்க்கு பின்னால இருக்கிற முழு கதையும் நமக்கு தெளிவா புரியும். சரி, நாம இந்த நம்பர்ஸ்க்குங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்றதுக்கு 2 முக்கியமான வழிகள் இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற ஆங்கிள் இருந்து விஷயத்த பார்க்கும். ஓகே, இங்க 2 வழி இருக்கு. ஒன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அலசி ஆராய்ந்து அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி. மார்க்கெட் சார்ட்டை பார்த்து அடுத்த வேலை எங்க போகும்னு கணிக்கிறது. நாம இன்னைக்கு அந்த டிடெக்டிவ் வேலையை தான் பார்க்க போறோம். சரி, நம்ம சிஸ்டமோட முதல் பாகத்தை பார்க்கலாம். இதுதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க எப்படி நினைச்சுக்கலாம்னா, ஒரு வண்டியோட இன்ஜின் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது ஒரு 3 மாசத்துக்கோ இல்ல ஒரு வருஷத்துக்கோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு செக் பண்ற மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கதையை சொல்லும். ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல எவ்வளோ பணம் உள்ள வந்தது, எவ்வளோ பணம் வெளியே போச்சு, கடைசியா கையில என்ன மிச்சம் இருக்கு, இதுதான் அந்த கதை. இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரெவென்யூ, அதாவது விற்பனை மூலமா வந்த மொத்த பணம். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், அதாவது அந்த பிசினஸை நடத்த ஆன செலவுகள். கடைசியா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம்தான் நெட் இன்கம், அதாவது அந்த கம்பெனி சம்பாரிச்ச உண்மையான லாபம். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டத்தோட அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். பேலன்ஸ் ஷீட். இதை ஒரு வண்டியோட ப்ளூ பிரிண்ட்டும் சொல்லலாம், இல்லனா ஒரு குறிப்பிட்ட தேதியில அந்த வண்டி எப்படி இருக்குன்னு எடுக்கப்பட்ட ஒரு டீடைல்டு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட பீரியடை காட்டும் இல்லையா? ஆனா பேலன்ஸ் ஷீட் அப்படி இல்ல. அது ஒரே ஒரு மூமெண்ட்டை மட்டும்தான் காட்டும். ஒரு குறிப்பிட்ட தேதியில அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ மாதிரி இது. இதுல என்னென்ன இருக்கு? முதல் அசெட்ஸ், அதாவது கம்பெனிக்கு சொந்தமான விஷயங்கள். அப்புறம் லயபிலிட்டிஸ், அதாவது கம்பெனி மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன். கடைசியா ஈக்விட்டி, அதாவது கம்பெனியோட உண்மையான நிகர மதிப்பு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அசெட்ஸ் எப்பவுமே லயபிலிட்டிஸ் பிளஸ் ஈக்விட்டிக்கு சமமா இருக்கணும். இதுதான் ஒரு பிசினஸோட ஃபவுண்டேஷன். இந்த தராசு மட்டும் எங்கேயாவது இடிச்சதுன்னா கணக்குல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுக்கு வரும். அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதை ஒரு ரியாலிட்டி செக்னு சொல்லலாம். நம்ம வண்டியில இருக்கிற ஃபியூவல் சென்சார் மாதிரி கம்பெனிக்குள்ள வர்றதும் போறதுமான உண்மையான பணத்தை ட்ராக் பண்றது தான் இதோட வேலை. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். நிஜமான பணம் எங்க போகுது? இது வெறும் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ பத்தி இல்ல, உண்மையான காசோட மூவ்மெண்ட் பத்தினது. சரி, ப்ராஃபிட்டுக்கும் கேஷ் ஃப்ளோக்கும் என்ன வித்தியாசம்? இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு கம்பெனி பேப்பர்ல லாபம் காட்டுதுன்னு சொல்லலாம், ஆனா அதே நேரத்துல அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசே இல்லாம போகலாம். சோ ப்ராஃபிட்ங்கிறது ஒரு அக்கவுண்டிங் கணக்கு, ஆனா கேஷ் ஃப்ளோங்கிறது ரியாலிட்டி, பிசினஸ் ஓடுறதுக்கு தேவையான உண்மையான பெட்ரோல் மாதிரி. இதனால தான் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது மூணும் ஒன்னோட ஒன்று ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆன ஒரே சிஸ்டத்தோட பாகங்கள். ஒண்ணுல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட அதோட பாதிப்பு மத்த ரெண்டுலயும் தெரியும். இத ஒரு சின்ன உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஒரு கம்பெனி லாபம் சம்பாதிக்குதுன்னு வச்சுப்போம். இந்த லாபம், அதாவது நெட் இன்கம், எங்கிருந்து வருது? இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. இந்த லாபம் நேரா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் கம்பெனியோட ஈக்விட்டியை, அதாவது நிகர மதிப்பை அதிகமாக்கும். சரி, இப்ப அந்த லாப பணத்தை வச்சு ஒரு புது மிஷின் வாங்குறாங்க. அப்போ அந்த மிஷின் பேலன்ஸ் ஷீட்ல ஒரு அசெட்டா சேரும். அதே நேரம் அந்த மிஷினை வாங்க செலவு பண்ண காசு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பணம் வெளியே போனதா காட்டும். பாத்தீங்களா, எல்லாமே எப்படி ஒன்னோடொன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு? இப்ப நாம ஆரம்பிச்ச அந்த வண்டி உதாரணத்துக்கே வருவோம். ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், அதாவது நல்ல லாபம் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த வண்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாடி, அதாவது ஹெல்த்தியான பேலன்ஸ் ஷீட் வேணும். அதைவிட முக்கியமா ஓடுறதுக்கு போதுமான பெட்ரோல், அதாவது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வேணும். எல்லாரா, அதனால ஒரு கம்பெனியோட உண்மையான நிதி நிலைமைங்கிறது ஒரே ஒரு நம்பர்ல இல்ல. அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட பொசிஷன், அப்புறம் அதோட கேஷியாலிட்டி, இது மூணுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹார்மோனியில தான் இருக்கு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி பத்தின முழு கதையும் நமக்கு தெரியும். வெறும் ஒரு நம்பரை மட்டும் பார்க்கறது ஒரு பெரிய நாவலோட ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் படிக்கிற மாதிரி தான்.
ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பங்கோட விலை ஏறுது இறங்குதுன்னு பார்க்கறோம் இல்லையா? அது வெறும் ஒரு சிக்னல் தான். ஆனா அந்த சிக்னலை உருவாக்குற சிஸ்டம் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இதுதான் அந்த கம்பெனியோட அடிப்படை யதார்த்தத்தை காட்டுற ஒரு மேப் மாதிரி. இதுதான் நாம இந்த பகுதியில சொல்ல வர்ற மைய கருத்து. ஏலாரா, நம்ம உலகத்தை உருவாக்குற ஆனா கண்ணுக்கு தெரியாத எது மாதிரியான பேட்டர்ன்ஸை நாங்க தொடர்ந்து டீகோட் பண்ணிட்டே இருப்போம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்க நியூரல் டேரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பகுதியை பார்த்ததுக்கு நன்றி.